ஒரு நிமிஷம் அவரை ஸ்தோத்தரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு ஜெபத்திற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவரை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஒருவராவது சோர்ந்து விடாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாதி தேவன் இரவும் பகலும் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளையை நான் காப்பாற்ற வேண்டும், என் மகளை நான் காப்பாற்ற வேண்டும், என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும். என் குமாரன் இயேசு அப்படி ஜெபித்து போயிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நான் கேட்கவே வேண்டும் என்று உங்களுக்காக அவளோடு காத்திருக்கிறார். இரவும் பகலும் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. அவர் உங்களை காப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்ன காரியங்களை ஒரு வார்த்தை தவறாமல் அறிவித்திருக்கிறேன். இது உமது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்றும் ரீங்காரம் இடற்றும், என்றும் உடைய உள்ளத்திலே உற்சாகத்தை தரட்டும். கவலை நேரத்தில் அவளை ஆற்றி தேற்றட்டும். எவ்வளவுக்கு அதிகமாய் தகப்பனே இந்த உலகம் எங்களுக்கு வெறுப்பாய் தோன்றுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக உடைய திருச்சபைக்கு வந்து சபையில் உம்மை ஆராதித்து மகிழ, உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆராதனையில் உம்மை தரிசிக்க, அதன் மூலம் புது பலன் பெற எங்களுக்கு கிருபைத்தார். ஒவ்வொருவரையும் செட்டுகளின் நிழலுக்குள்ளே மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். நீர் அவளை மோட்சம் அழைத்து செல்லும் வரை அப்படி செய்யும். உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.